ஒரு ஜெசுபெல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசீரிலும் நீங்கள் நிலை பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் நலமடைவர். விசுவாசம், உள்ளத்தின் நாளத்தில் இருந்து வரக்கூடிய விசுவாசம். நோய்கள் குணமாக வேண்டும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே, உம்முடைய தொடுகையினால், உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய ஆளுகையினால் நான் குணமடைவேன் ஆண்டவரே. உண்மையான விசுவாசத்தோடு, ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரை இறுக பற்றி பிடிக்கின்ற பொழுது, ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து அவருடைய வழியிலே செல்லுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழுகின்ற பொழுது எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது, எல்லாம் குணமாக்கப்படுகிறது. செல்லுங்கள், ஆண்டவரை நோக்கி செல்லுங்கள், கேளுங்கள், ஆண்டவரிடம் கேளுங்கள். என்னுடைய நோய்கள் நீங்க வேண்டும், என்னுடைய உள்ளத்து நோய்கள், உடல் நோய்கள் என்னை விட்டு அகல வேண்டும் ஆண்டவரே. உறுதியான விசுவாசத்தோடு, உறுதியான இறை அன்போடு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது எங்களை குணப்படுத்தும் தந்தையாக, குணப்படுத்தும் தெய்வமாக, குணமளிக்கும் இயேசுவாக எங்களோடு ஆண்டவராகி கிறிஸ்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். உறுதியான விசுவாசத்தோடு நோய்களோடு வாழ்பவர்கள் மீது அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது நோய்கள் எல்லாம் எங்களை விட்டு போகும். ஆகவே உறுதியான விசுவாசத்தோடு, உறுதியான நம்பிக்கையோடு, இறை தொனியோடு, இறை வாழ்வோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி சென்று ஒருவர் ஒருவருக்காக மன்றாடி ஆண்டவருடைய அருள்வளங்களை பெற்றுக் கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக, விசுவாசம் நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற ஆண்டவரோடு பயணமாகுவோம். அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.